சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வந்து காலங்காலமாக வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து உள்ளே வந்து ஏற்ற விடாத ஒரே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, உள்ளே ரேட் கேட்குறாங்க, 85,000 ரூபா 90,000 ரூபா சொல்கிறாங்க. ஐசி வண்டி 1,50,000 ரூபா 2,00,000 ரூபான்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து ப்ரொவைட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே வண்டி அவங்க ஊருக்கு எடுக்க முடியல, வெளியே வந்து கேட்குறாங்க. வெளியே கேட்கும்போது வெளியில் இருக்கிற ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா கேட்குறாங்க. 25,000 ரூபா மீதி ஆகுது கஸ்டமருக்கு பார்ட்டிங்க. அவன் என்ன பண்ணுறான், என்னால் பணம் எவ்வளோ லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டேன், கடைசி நேரத்தில் என்கிட்ட இல்லைன்றதுனால தான் நான் கொண்டு போகிறேன். இந்த நேரத்தில் அவங்க 85,000 கேட்குறாங்க, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வரோம். நாங்கள் 60,000 ரூபாய்க்கு கொண்டு போகிறோம். அந்த 60,000 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டை வந்து உள்ளே நாங்கள் வெளி வண்டி அலோவ் பண்ண மாட்டோம், ஆம்புலன்ஸு ஏற்ற விட மாட்டோம், இல்லை டெத் சர்டிஃபிகேட் தர மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற வண்டிக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு அந்த ஆம்புலன்ஸ்காரை வந்து சிஎம்சியில் பேச வைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்காரர் என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் போகிற வண்டி வழியில் ரிப்பேர் ஆகிடும், அவங்க பணம் பிடிக்குவாங்க, நடுவில் ஏமாற்றிடுவாங்க, இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஒழுங்காக போய் சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமரை வந்து என்ன பண்ணுறாங்க, பயமுறுத்தி உள்ளே லாக் பண்ணிக்கின்னு ரூபா நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் லாஸ்ட் சமயத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, அந்த ரூபாவை வந்து நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கு வந்து வெளி வண்டியில் அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் பிடிச்சி உள்ள தள்ளி கஸ்டமருக்கு தான் நாங்களும் பண்ணுறோம். அந்த கஸ்டமர் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வந்து ஆம்புலன்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போவோம். நாங்கள் வந்து சிஎம்சியில் போய் கஸ்டமரை பிடிக்கல, சிஎம்சி உள்ள வார்டில் போய் நாங்கள் வந்து பேஷண்ட்டு வரீங்களா அங்கே ஆம்புலன்ஸ்லாம் கேட்கல. நாங்கள் வேலூரில் இருக்கிறோம், எங்கள் ஆம்புலன்ஸ் தேடி எங்ககிட்ட எங்கள் ஸ்டாண்டை தேடி வராங்க, நாங்கள் எங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டு சொல்கிறோம், நாங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ நாங்கள் ஏமாத்துறோம், அவங்க ஏமாத்துறோம். கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் வண்டி புக் பண்ணிட்டோம், வெளி வண்டியில் எங்களுக்கு குறைஞ்ச வண்டியில் கிடைக்குது, நாங்கள் அந்த வண்டியில் போகிறோம்னு சொல்லிட்டு சிஎம்சியில் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளி வண்டி புக் பண்ணிக்கிறாங்க, உள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் வண்டி கூட கிடையாது, அவங்க கான்ட்ராக்டில் ஓடுற கமிஷன் பேசி கான்ட்ராக்டில் ஓடுற வண்டியை கூப்பிட்டு அவங்க பேச வைக்கிறாங்க கஸ்டமர் கிட்ட. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வழியில கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி, அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஆம்புலன்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் ஓட்டுறது பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் 4 கம்பெனி, அந்த ஆம்புலன்ஸ் காரங்களை வந்து சிஎம்சி காருக்கு கூப்பிட்டு விடுறாங்க. இந்த மாதிரி வெளி வண்டி புக் பண்ணிட்டாங்க, நீங்க பேசுங்க பிரைவேட்டா இங்கிருந்து ஒரு 15 வண்டி இருக்கு சார். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 40 வண்டிக்கு மேல வரும் சார். 4 கம்பெனி ஓட்டுறாங்க, எங்களுக்கு வந்து வெளியே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் எங்கே சார் போவோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் இதே பேஷண்ட் தான் நாங்கள் ஓட்டுறோம். இதோ எத்தனை பேஷண்ட் நாங்கள் வச்சு நாங்கள் கொண்டு போய்க்கிறோம், போயிருக்கோம். இதே கொரோனா டைம்ல இதே சிஎம்சியில் கொரோனா டைம்ல ஓட்டுறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னாங்க, வெளி வண்டி அன்னைக்கு நாங்கள் ஓட்டினோம் கொரோனா டைம்ல. அன்னைக்கு வந்து அப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து நீங்க ஓட்டுங்க, எங்களுக்கு கிடையாது, சம்மந்தம் இல்லை. கொரோனா டைம்ல ஓட்டும் போது நாங்கள் தேவைப்பட்டோம், இப்போ வந்து நார்மல் ஆகிட்ட பிறகு நாங்கள் தேவையில்லை, எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். கஸ்டமர் வந்து அழுகுறாங்க என் கையில, எனக்கு வந்து நம்ம விட்டுற கஸ்டமர் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் எப்படி கொடுக்கட்டும், நீங்க வந்து கேளுங்க பேசுங்க சிஎம்சிலன்றாங்க. நாங்கள் உள்ள வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம், நாங்களும் எங்களுக்கும் ஒரு வண்டிக்கும் அப்படின்னா 3 பேர் வேலை செய்கிறாங்க, ஒருத்தருக்கு பண்ணாட்டி பிள்ளைங்க எல்லாம் குடும்பம் இருக்குது. நாங்கள் இருக்கிற 15 வண்டிக்கு ஒரு குடும்பம், ஒருத்தர் 3 பேர்னா கூட 10 வண்டின்னா கூட 30 பேர் ஆயிடுச்சு. 30 குடும்பத்தாரும் வாழ்வாதாரம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ வண்டி வந்துருச்சு, ரோட்டில் ஆக்சிடென்ட் எல்லாமே 180 வந்துருச்சு, சவாதிக்கு அமரர் ஊற்றி எடுத்துருக்கு. ஜிஎஸ்டிலே வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்பி தான் இருக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காரங்களும் வந்து குறிப்பிட்ட 4 கம்பெனிக்காரனை கூப்பிட்டு வச்சு இவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இல்லை அதே ரூல்ஸ் போடுங்க, நாங்களும் உங்ககிட்ட போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ரூல்ஸ் நாங்களும் கட்டு போகிறோம், நீ சொல்கிற ரேட்டு நாங்களும் ஓட்டுறோம், எங்களுக்கு அந்த இது கொடுங்க, நாங்களும் எல்லாம் ஆளுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ட்ரிப்பு கொடுங்க. வருஷம் அந்த 4 கம்பெனியை மட்டும்தான் ரினியூவல் பண்ணுறீங்க தவிர புது கம்பெனியை வந்து சேர்க்க விட மாட்டேங்க.